நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலையே எந்தவித சாஸும் சேர்க்காம ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் சுபஸ்ரீ. வெல்கம் டு சுபா குக்கரி. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் இது போல் 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வரமிளகா, 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதான். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கலாம். கடாயை சூடுபடுத்திட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 5 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டோட ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா பொரியட்டும். இப்போது 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் ஒரு 5 பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது 2 கேரட்டை இது போல் நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது அரை கேப்சிகம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா நீளமாக, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ், இப்போது 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், காய் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பழ பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் சாதம் சேர்த்துக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 3/4 பதத்துக்கு வெந்த சாதத்தை நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வச்சு கிளறி விடுங்க. இப்போ மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது அதிகமாக மசாலா சேர்க்காம எந்தவித சாஸும் சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் முட்டை கூட பொரிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது நான் முட்டை பொரிச்சு இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது கூட ஒரு 3 முட்டையை சேர்த்து இது போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் இதை நம்ம இந்த சாப்பாட்டோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கூட இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். இதில் எந்தவித அதிக மசாலாவும் இல்லை, எந்தவித சாஸும் இல்லை. ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் கூட இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.